ஆண்டவர் ரட்சகர் இயேசுவின் நாமத்தினாலே சீயோன் எழுப்புதல் சபையின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய மன்னா சங்கீதங்களின் புஸ்தகம் 115வது சங்கீதம் 12வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்துல யாருமே என்னை நினைக்கிறதுக்கு இல்லை, யாருமே என்னை குறித்ததான யோசனை இல்லை, யாருமே என் மேல அக்கறை இல்லை, யாருக்கும் என் மேல அன்பு இல்லை என்று சொல்லி ஒருவேளை கண்ணீரோடு கவலையோடு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, நான் உன்னை நினைச்சிருக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி. ஆமென். அவர் உங்களை எப்போதும் நினைத்திருக்கிறவராக இருக்கிறார். பல நேரத்தில் நம்ம தான் என்ன செய்யறோம், அவரை நினைக்கிறது இல்லை இல்லையா? காசு வரும்போது அவர் நினைக்க மாட்டோம், சந்தோஷமா இருக்கும்போது நினைக்க மாட்டோம், நமக்கு எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கிடைக்கும் போது அவரை நினைக்க மாட்டோம். எப்போ அவரை நினைப்போம்னு சொன்னா, கஷ்டம் வரும்போது, பிரச்சனை வரும்போது, கலக்கம் வரும்போது, இல்லைன்னு இருக்கும்போது, குடும்பத்தில் பிரச்சனை வரும்போது, பல இடத்துல அப்படியே ஸ்டக் ஆகும் போது, கடவுளே இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்போம் இல்லையா? எனக்கு அருமையானவர்களே, அவர் நம்முடைய துன்பத்திலையும் நினைத்திருக்கிறார், நம்முடைய இன்பத்திலையும் அவர் நினைத்திருக்கிறார். அவர் எல்லா சூழ்நிலையிலையும் உங்களை என்னை நினைத்திருக்கிற கர்த்தராக இருக்கிறார். மனுஷன் தான் பல நேரத்தில் என்ன செய்வானா, நம்முடைய வாழ்க்கையில ஒரு தேவைன்னு வரும்போது தான் என்ன செய்வாங்க, அவங்க நம்ம கூட பழகுவாங்க. தேவை இல்லை அப்படின்னும் போது ஒரு சில நேரத்தில் என்ன செய்வாங்க, அப்படியே விட்டு அடிச்சு போயிட்டே இருப்பாங்க. ஒரு காரியம் ஆகணுமா, அந்த காரியத்துக்காக பழகுவாங்க. காசு வேணுமா, காசுக்காக பழகுவாங்க. பதவி வேணுமா, பதவிக்காக காக்கா பிடிப்பாங்க. ஆமா இல்லையா? ஒரு காரியம் நடக்கணுன்றதுக்காக எவ்வளவு வேணா இறங்குவாங்க. ஆனா அதே காரியம் நடந்து முடிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் நம்மளை குறித்து யோசிக்க கூட மாட்டாங்க இல்லையா? நம்மளே போய் சோத்துறோம் அப்படின்னாலும் நீங்க யாரு அப்படின்னு கேட்பாங்க. மனுஷங்க அப்படிதாங்க. இந்த கல்வியான ஆனா நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல. அவர் நம்ம எல்லா சூழ்நிலையிலையும் அவர் நம்மை நினைத்திருக்கிறவராக. நம்ம கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம், ஒருவேளை பிரச்சனையோடு இருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம், கவலையோடு இருக்கலாம். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் அவர் உங்களை மறந்துட்டார் நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அவர் உங்களை மறக்கலைங்க, அவர் உங்களை நினைச்சிட்டு இருக்கார். அவர் உங்கள் மேல் நினைவா இருக்கிறார். எதுக்கு நினைவா இருக்கிறாரு? உங்களை ஆசீர்வதிக்கும்படியா நினைவா இருக்கிறார். எப்ப காலம் வரும், எப்ப நேரம் வரும், எப்ப சமயம் வரும், என் பிள்ளைய உயர்த்தலாம், என் பிள்ளைய அநேகருக்கு ஆசீர்வாதமா மாற்றலாம், என் பிள்ளைய என்ன செய்யலாம், அநேகருக்கு முன்னாடி மகிமைப்படுத்தலாம் சொல்லி அவர் ஆயத்தத்தோடு இருக்கிறார். ஒருவதும் மறந்துடாதீங்க. ரோமர் 8:28 பார்க்கிறோம், அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். ஆமென். அவர்கள் அன்பு கூறவர்களுக்கு நடக்கும். அவரையே நினைச்சிருப்பீங்கன்னு சொன்னா நிச்சயம் உங்க வாழ்க்கையில உங்களை ஆசீர்வதிப்பார். வாழ்க்கையில ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். யார் உங்களை கைவிட்டாலும் சரி, யார் உங்களை விட்டு விலகினாலும் சரி, என் ஆண்டவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார், உங்களை விட்டு விலக மாட்டார். அவர் உங்களை நினைத்திருக்கிறார். எதுக்கு நினைத்திருக்கார்? உங்களை ஆசீர்வதிக்க முடியாது நினைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆகவே பயப்படாதீங்க, கலங்காதீங்க. நிச்சயம் நாட்கள் மாறும், உங்க சூழ்நிலை மாறும், உங்க வேதனை மாறும், உங்க பிரச்சனை மாறும். அவர் நினைச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஏற்ற நேரத்துல கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்க சூழ்நிலையை மாற்றுவார். ஆமென். ஜெபிப்போம். கிருபை இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இந்த நேரத்திலே கூட ஆண்டவரே, இங்க இருக்கிற இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதி. என் தேவதாமே ஆண்டவரே, உங்க ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறார், அவர் என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி யார் யாரெல்லாம் சொல்றாங்களோ, சொல்ற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறதுக்காக, ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி சொல்றேன். தொடர்ந்து உம்முடைய கிருபை இருக்கட்டும். பிரச்சனை எல்லாம் மாறட்டும், கண்ணீர் எல்லாம் மாறட்டும், கஷ்டம் எல்லாம் மாறட்டும், வறுமை எல்லாம் மாறட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும், செழிப்பு உண்டாகட்டும். அற்புதங்களை இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Have a nice day. Bye.